Hello friends, so நம்ம exercise 1.3 continue பண்ணிட்டு இருக்கோம். 9th question பார்க்கலாம். A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as a function of time t in hours ன்னு கேக்குறாங்க. So என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னு எழுதலாம். speed வந்து 500 km per hour ன்னு கொடுத்திருக்காங்க. distance வந்து d, டைம் வந்து டேன்னு சொல்லியிருக்காங்க, டி ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் வந்து டி அண்ட் டின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனாக இதை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம் வச்சு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இந்த ஃபார்முலா தெரியுமா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் என்னது டி, ஸ்பீட் என்னது 500 km per hour, இன்டூ டைம் என்னது டி. ஸோ அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்காங்க? ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 500t. அவ்வளோதான். நார்மலாக ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ இவ்வளோ எழுதினாலே போதும். ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி இன் ஹார்ஸ்ன்னு கேட்டதுனால ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதை டி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 500tன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஃபங்க்ஷன். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.